சும்மா வாகனங்கள் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் ஆத்தூருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்ரு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முத்துமலை முருகர் தெரிவார். நீங்கள் அந்த முத்துமலை முருகரை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம் டு சென்னை வழியில் தான் அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின் ரோட்டில் வண்டி போகிறது தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க வண்டி குறுக்கு போட்டதுனால இப்போ அவங்களால இது அடைச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த வண்டி திரும்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மெயின் ரோட்டில் வண்டி போகிறது தெரியும். அதுக்குள்ளே இன்னொரு பஸ் வந்துருச்சு. ஒரு வண்டி வந்து உள்ளே வர்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலம் டு சென்னை போகிற வழியில் வண்டி போகிறது தெரியும். சரி, அடுத்தது நாம் பார்க்க போகிறோம்னா இது முத்துமலை முருகன் ட்ரஸ்ட்டோட அலுவலகம். இது நிறுவியவர் வந்து திருத்தலத்தை நிறுவியவர் ராஜரிஷி என் ஸ்ரீதர் அவர்கள், நிறுவனர் தலைவர். பார்த்திங்கன்னா இதுதான் முத்துமலை முருகனோட ட்ரஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு இங்கே கார் பார்க்கிங் மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஹோட்டலு, அப்புறம் அது போக இந்த ஃபோட்டோஸு, இந்த இது ஸ்டேஷ்னரி சாமானுங்களா, அது என்ன சொல்லுவாங்க, அது அந்த பாசி இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது போக ஃபோட்டோ கடை தனியாக, பூஜை பொருட்களெல்லாம் விற்கிற கடை தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள அதில் பழக்கடை இருக்குது. உனக்கு பூக்கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அப்படியே லைனாக நிறைய கடைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முத்துமலை முருகன் நல்லா வீற்றிருக்கும் காட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முத்துமலை முருகன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முருகர் சிலை. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மலேசியாவில் தான் மிகப்பெரிய சிலையாக இருந்தது. அதை விட 3 அடியோ 4 அடியோ உயரம் அதிகமாக வச்சு இப்போ இது 146 அடி உயரத்தில் செஞ்சுருக்கிறாங்க. இது பார்க்குறக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகருக்கு பக்கத்தில் பின்னாடியே சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மலைக்குன்று இருக்குது. அந்த மலைக்குன்றுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் மக்கள் எல்லாம் மேலே ஏறி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் படி இல்லை, ஆனால் போயிட்டு வர மாதிரி பாதை இருக்குது. அந்த வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.